வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ இடங்களுக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ ஒரு இடத்துல ஒரு பாவக்காய் பொரியலும் வச்சுருக்காங்க, ஒரு பால்கோவாவும் வச்சுருக்காங்க. நமக்கு எது எடுத்து முதல்ல சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்? பால்கோவாவை தான் முதல்ல எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா? ஏன் அப்படின்னா, மனிதனோட இயற்கையான தன்மையே அதுதான். அவன் இன்பத்தை தான் முதல்ல எடுப்பான், அந்த கசப்பு அப்படின்றத அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியுது இன்பம் எது அப்படின்றது. ஆனால் நாம் அந்த இன்பத்தை நோக்கின வாழ்க்கையாக வாழறோன்னா இல்லை, துன்பம் தர வேண்டிய செயல்களை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கை எப்பவுமே துன்பம் சூழ்ந்ததாகவே இருக்குது. ஸோ இப்படி இல்லாமல் என் வாழ்க்கையில் இன்பத்தை எப்படி நான் நீடித்து நிலைத்து அதை நான் என் வாழ்க்கை முழுக்க அதை இன்பமாகவே அனுபவிக்கிறது அப்படின்றத பற்றி தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஸோ அந்த விளக்கத்தை நாம் கேட்டு நம்ம வாழ்க்கையை நாம் வரமாக்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். இனிமையாக பேச கற்றுக்குங்க, ஜீவகாந்தம் பொங்கி வரும். நம்மக்கிட்ட இருக்குது, இல்லாது இல்லை. அதனால்தான் கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்று ஒரு சொல். அதாவது இனிமையான சொல் இருக்க, நான் கடும் சொல் சொல்வது, இந்த கடும் சொல்லெல்லாம் எங்கே யாருக்கிட்ட வருதுன்னு பார்க்கிற போது, யார் நமக்கு அன்பாக தன்னையே அர்ப்பணம் செய்து கொண்டு நமக்கு உதவியாக இருக்காங்களோ, உருக்கமாக இருக்காங்களோ, அவங்க பேர்ல தான் கடும் சொல்லும் கடத்து பேசுறதும் மனிதனுக்கு இயல்பா இருக்கு. இது நீடிச்சு வந்த ஒரு பதிவு, அதை போக்கிடணும். நீங்க கணவன் மனைவி அல்லது வேலைக்காரன், ஒவ்வொரு வேலைக்காரன் பயந்துகிட்டு எஜமா நல்லா இருந்தா போதும்னுட்டு இருப்பான். அந்த அதற்ற குரலெல்லாம் கூட சுருங்கிடும். இது இந்த மாதிரி செய்தா இந்த கடுகடுப்பு பிறர் உள்ள என்ன ஆகுது, வேதனைப்பட்டு தாக்குது பாருங்க, அது உடைச்சிடும், ஜீவகாந்த சக்தியை உடைச்சிடும். ஆனால் நீங்க போற இடம் பேசுற இடம் எல்லாரோட இனிமையாக இருக்கணும், இனிமையை தான் வச்சுக்கணும், இனிமையை காக்கணும். எந்த பயிற்சியும் பழக்கமும் நீங்க செய்து பாருங்க, ஒரு மாதத்துக்குள்ளாக உலகமே உங்களுக்கு ஒத்துப்பட்டு வர்றதாக நல்ல உணரலாம் தினசரி வாழ்க்கையில. நம்ம குழந்தையா இருக்கட்டும், குழந்தைய கூட எந்த அளவுல கடினமோ அதுக்கு தான் கடிஞ்சு பேசணும். மிச்சம் அதுவும் பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு தப்பில்லாத கடிந்து பேசணும், அடிச்சுட்டா அதுங்க வேற ஒண்ணும் செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளும். ஆனா உள்ள எவ்வளவு வருந்தது என்றது நல்லா ஊன்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பதிவாயிட்டே இருந்து பின்னால எல்லாம் சேர்த்து வச்சு தாக்கணும் காலம் வரும்போது. அத இயற்கை அது. ஆகையினால அந்த மாதிரி கடுஞ்சொல் இல்லாத பார்த்துக்கணும். கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.